சுபாஷ், சூப்பரா உங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் Dress செலக்ட் பண்ணிருக்கிய. அது அது வந்துக்கா. உண்மையிலேயே உங்க அம்மா அப்படியே ஒரு 10 வயசு குறைஞ்ச மாதிரிலாம் இருக்காவோ. சும்மா இரு சின்ன பொண்ணு, நீ வேற கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. கமலாக்கா, மகனுக்கு கல்யாணத்தை முடிச்சு மாமனாரா மாமியாரா பதவியா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்திய. ஆனா உங்க மகன் உங்க 2 பேரையும் மாடன் மாமியாரு மாடன் மாமனாரா மாத்திட்டானே. நீ வேற சின்ன பொண்ணு, சும்மா கிண்டல் பண்ணிட்டே இருக்கா. வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஒரு ஆள் விடாம எல்லாருமே என் கல்யாணத்தை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காவோ. எப்படித்தான் எல்லாரையும் சமாளிக்க போறனோ. சமாளிச்சு தானே ஆகணும். என்ன சுபாஷ், எதையும் யோசிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அது அது ஒண்ணு இல்லக்கா. என்னப்போ ஒண்ணும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியோ. இந்த அக்கா என்னத்த தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஒண்ணுமே புரியலையே. என்ன சுபாஷ், பயங்கர யோசனையா இருக்கு. அம்மாவையும் அப்பாவையும் வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போய் எந்த ஊரெல்லாம் சுத்தி காட்டலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கியோ. ஆமாக்கா, கரெக்டா சொல்லிட்டியல. ஆமா, யோசனை பலமா இருக்கும் போதே நினைச்சேன் நீ இப்படிதான் யோசிப்பான்னு. ஆமாக்கா, நானும் அதைத்தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். எங்க அம்மாவையும் அப்பாவையும் வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போனோம், நிறைய ஊரெல்லாம் சுத்தி காட்டணும்னு. அப்புறம் என்ன, 2 பேருக்கும் பாஸ்போர்ட்டை ரெடி பண்ணிட வேண்டியதுதானே. ஏன் சின்ன பொண்ணு, அதான் ஏற்கனவே பாஸ்புக் எங்க வீட்ல 2 எண்ணம் இருக்கு. ஏம்மா, அது பாஸ்புக் இல்லம்மா, வெளிநாட்டுக்கு போறதுக்கு பாஸ்போர்ட். கமலாக்கா, புது ட்ரெஸ் எல்லாம் உடுத்திட்டு காமெடி எல்லாம் பண்ணுதேல. சின்ன பொண்ணு, அது என்ன பாஸ்போர்ட்னு எனக்கு தெரியாதுல்ல, அதனால தான் அப்படி சொன்னேன். சரிம்மாக்கா. சரி மக்கான்னு சொல்லிக்கிட்டு எங்க கிளம்புதியா? எடி, அது வந்து இந்த கோட்டு சூட்டோட தெருவுக்கு போனேன்னு வச்சுக்கிடுங்க, நம்ம தெருவுல கிடக்கப்பட்ட 5-6 நாயெல்லாம் இது என்னடா புது ஆளா இருக்குன்னு சொல்லிட்டு உமர கடிச்சு கொதறிட போகுது. ஆமாண்ணே, நம்ம தெருவுல உள்ள நாய்கள்லாம் புது ஆளு யாரையும் விட்டு வைக்காதுல்ல. எம்மாடி நீ வேற, நான் வெளியெல்லாம் ஒண்ணும் போகல. இந்த வெயில் காலத்துக்கு இப்படி கோட்டு சூட்டா போட்டிருக்குது என்ன புழுக்கமா வெக்கையா இருக்கு தெரியுமா? அதான் ட்ரெஸ்ஸ மாத்தலாம்னு போறேன். அதான பார்த்தேன். ஆமா சின்ன பொண்ணு, எனக்கு என்ன கசகசான்னு இருக்கு தெரியுமா? நானும் போய் ட்ரெஸ்ஸ மாத்திர போறேன். யாமடி, உனக்கு இந்த ட்ரெஸ் நல்லா தானே இருக்கு, இதை உடுத்திட்டுலாம் போனா நாய் எல்லாம் ஒண்ணும் கடிக்காது. சும்மா இரு வை, நீ இரு வேற. ஓஹோ, அண்ணன் ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே கமலாக்காவுக்கு வெக்கத்தை பாரு. போ சின்ன பொண்ணு, நீ வேற. பரவாயில்லையே, கமலாக்கா வெக்கப்படாத நான் இன்னைக்கு தானே பாக்கேன். எம்மாடி சின்ன பொண்ணு, நானே இன்னைக்கு தான் பாக்கேன். கமலாக்கா, ஒரே வெக்க மழையா தான் இருக்கு போங்க. சும்மா இரு சின்ன பொண்ணு, நீ வேற. என்ன சுபாஷ், இப்படி சும்மா நின்று பாத்துக்கிட்டே நிக்க உங்க அம்மாவையும் அப்பாவையும்? 2 பேரும் எவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிருக்காவோ. போன் எடுத்து ஒரு 2-3 ஸ்டில் எடுக்காண்டமா? போட்டோ எடுத்தாதானே சூப்பரா ஃப்ரேம் பண்ணி வீட்டுக்குள்ள வீட்டு வாசல் எல்லாம் மாட்ட முடியும். அது என்ன சின்ன பொண்ணு, வீட்டுக்குள்ள போட்டோ ஃப்ரேம் மாட்டலாம், அது என்ன வாசல்ல? ஏக்கா, அது வந்து இந்த வீட்டுக்கு வரப்பட்ட பொண்ணுக்கு தெரியணும்ல, இதுதான் மாமனார் மாமியாருன்னு, அதுக்கு தான். என்ன சுபாஷ், நான் சொல்லது சரிதானே? ஏக்கா, நீங்க என்ன சொன்னாலும் சரிதான்க்கா. அதான் நான் பார்த்தேன். இப்ப ட்ரெஸ் எல்லாம் ஒண்ணு மாத்தாண்டா. இப்ப நம்ம நேரா போட்டோ ஸ்டுடியோக்கு போய் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எல்லாம் எடுக்கணும். யாமக்கா, அது நம்ம வீட்ல நீ தான் போன் வச்சிருக்கீல்ல, அந்த போன்ல எடுத்தா என்ன? இந்த வெயில்ல இப்ப போட்டோ ஸ்டுடியோக்கு வரைக்கும் போணுமாக்கும். எம்மா, போன்ல எடுக்கலாமா? உங்களுக்கு பாஸ்போர்ட் ரெடி பண்ணணும்ல, அதுக்கு போட்டோ வேணுமா? அதனாலதான் கடைக்கு போய் எடுக்கலாம்னு சொல்லுதேன். பாரா, கமலாக்காவும் அண்ணனும் ஃபாரினுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டா உங்களுக்கு. ஏக்கா, இன்னும் பாஸ்போர்ட்டே எடுக்கலக்கா. அதான் இப்ப பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்க போறீல்ல, அப்ப பாஸ்போர்ட்டே எடுத்த மாதிரி தானே. ஏக்கா, நீங்க எவ்வளவு கிண்டலா பேசுதிய. இதெல்லாம் நான் 1.5 வருஷம் கேட்காம அங்க வெளிநாட்டுல ஒத்தேல இருந்தேங்க்கா. இங்க வந்து எல்லார்கிட்டையும் பேசி சிரிச்சதுக்கு அப்புறம் தான்க்கா மனசே நல்ல சமாதானமா இருக்கு. அதுக்கு நமக்கு நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், இத்தனை வருஷம் நீ வெளிநாட்டுல வேலை பார்த்தது போதும், இனி உள்ளூர்ல ஏதாவது வேலையை தேடுன்னு. நீ தான் கேட்கவே மாட்டேக்க. அப்புறம் சரிதான். என்னாச்சுக்கா? இங்க பாரு சுபாஷ், உங்க அம்மா அப்பா மட்டும்தான் நீ வெளிநாட்டு கூட்டிட்டு போவியா? எங்களெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டியா? என்னக்கா இப்படி சொல்லிட்டியா? உங்களையெல்லாம் கூட்டிட்டு போகாமலா? அதான் நான் பார்த்தேன் சுபாஷ். சொல்ல போனா எங்களுக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷத்துக்கு மேல ஆகுது, ஆனா இன்னும் ஹனிமூனுக்கே போகல தெரியுமா? ஏக்கா, அப்ப நீங்களும் அந்த அண்ணனும் சீக்கிரமா பாஸ்போர்ட் எடுத்துருங்க. என்ன பின்ன, இப்போ வீட்டுக்கு போன உடனே பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணிட வேண்டியதானே? கமலாக்கா முகத்துல அப்படியே சிரிப்ப வச்சுக்கிட்டு மனசுக்குள்ள குமரிட்டு கிடக்கிய, அப்படிதானே? என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்லுதா? பின்ன என்னக்கா, உங்க மகன் உங்களை வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கான். கூடவே நாங்களும் வாரோம்னு சொன்னோம்ல, அதனால எங்களுக்கும் உங்க மகன் தான் டிக்கெட்டு செலவெல்லாம் பாப்பான். ஐயோ, இவ செலவை இழுத்து விட்டுருதாளேன்னு சொல்லிக்கிட்டு மனசுக்குள்ள குமரிக்கிட்டு தானே இருக்கிய. ஏக்கா, என்னக்கா இப்படி சொல்லுதிய? எங்க அம்மா அப்படி எல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டாவ. நினைக்க மாட்டாவளா? கமலாக்கா மனசுக்குள்ள என்ன நினைக்கவோன்னு எனக்கு தான் தெரியும்.
ஏக்கா கவலைப்படாதீங்க, எங்களுக்கான வெளிநாட்டு செலவு நாங்களே பாத்துக்கிடுதோம். ஏக்கா அப்படிலாம் சொல்லாதியக்கா. சரிடே, இன்னும் பாஸ்போர்ட்டுக்கே அப்ளை பண்ணல, அதுக்கப்புறம் பாத்துக்கிடலாம். அது சரிக்கா. ஆமா ஏக்கா, உங்களுக்கு ஒரு பையன் பிறந்திருக்கானாமா? என்னடே வந்து கொஞ்ச நேரம் தான் ஆகுது, அதுக்குள்ள எங்க வீட்டு பையனை பத்தி எல்லாம் கேக்கா? ஏக்கா எனக்கு தெரியாமலாக்கா, எங்க அம்மா உங்களுக்கு குழந்தை பிறந்த உடனே எனக்கு போன் பண்ணி சொன்னாவல. அப்படியா, பரவாயில்லையே. ஆமாக்கா, நான் எப்போ போன் பண்ணாலும் நம்ம தெருவுல உள்ள எல்லாரையும் பத்தி விசாரிப்பேன் தெரியுமா? ஓஹோ, அப்ப நம்ம தெருவுல உள்ள எல்லார் வீட்டு விஷயத்தையும் உங்க அம்மா அவங்கிட்ட ஒப்பிச்சிருப்பாவல? ஆமாக்கா, நான் கேட்டு விசாரிப்போம்ல ஒவ்வொருத்தங்களா பத்தி. அப்ப எங்க அம்மா சொல்லுவாங்க. ஆமா ஏக்கா, குட்டி பையன் உங்கள மாதிரி இருக்கானா இல்லன்னா அண்ணன மாதிரி இருக்கானா? மக்கா குட்டி பையன் சின்ன பொண்ணு மாதிரி இல்ல, அவன் மாப்பிள்ளை மாதிரி இல்ல. அப்ப மேனகாக்கா மாதிரி இருக்கானோ? இல்ல மக்கா, சின்ன பொண்ணுக்கு மாமியாரு. அவங்க ஆச்சி உரிச்சு வச்சாப்ல இருப்பான் தெரியுமா? அப்படியேம்மா, பரிமள பாட்டி மாதிரியே இருப்பானா? ஆமா மக்கா, அவன் சிரிப்பு எல்லாமே அப்படியே ஆச்சி உரிச்சு வச்சிருக்கான். இப்ப அளவோல கொஞ்சம் கொஞ்சமா பேசுவான் தெரியுமா? அப்படியாமா? ஐயோ, எனக்கு இப்பவுமே அவனை பார்க்கணும் போல இருக்க. ஐயோ சின்ன பொண்ணு, உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சா மறந்தே போயிட்டேன் பத்துக்க. இப்ப என் மவன் என் மேனகா பத்தி சொன்ன உடனே தான் எனக்கு ஞாபகமே வருது. என்னக்கா, என்ன விஷயம், என்னன்னு சொல்லுங்க. உன் வீட்டுக்கு விருந்தாளெல்லாம் வந்திருக்கு தெரியுமா? விருந்தாளா? யாருக்கா? உன் சம்மந்தியாரி வந்திருக்கா. யாத்தாடி, மேனகாவா? என்னக்கா இது? நல்ல சந்தோஷமா தானே பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தேன், திடீர்னு ஒரு பெரிய இடிய தூக்கி என் தலையில போட்டுட்டியால? நீ பொய் சொல்லல, நான் உண்மையை தான் சொல்றேன். ஏக்கா, என்னக்கா இப்படி சொல்லுதிய? மேனகா ஒருவேளை மறுபடியும் முருங்கை மரத்துல ஏறிட்டாளோ? என்னக்கா, மேனகான்னு சொன்ன உடனே இப்படி ஷாக் ஆகி நிக்கிய? ஏன் சுபாஷ், என் நிலைமை உனக்கு எப்படி தெரியும்? ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு ஒரே ஒரு சம்மந்திகாரி இருக்கா. எப்ப அவ என்ன போட்டு படாத பாடு படுத்திட்டு கிடக்கா. இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாமியார் வீட்டுல போய் செட்டில் ஆனா, இப்ப மறுபடியும் வந்திருக்காளாம. அதை நினைச்சுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு பத்துக்க. ஒருவேளை மறுபடியும் மாமியார் கூட சண்டை கிண்டையே போட்டு மாமியார் வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாவளோ என்னவோ. இனி எங்க வீட்டுல நாள் கணக்குல இருப்பாளோ, மாச கணக்குல இருப்பாளோ, இல்லைன்னா வருஷ கணக்குல இங்கேயே இருப்பாளான்னு தெரியலையே. ஏக்கா, என்னக்கா இப்படி பயப்படுதிய? நான் ஒன்னும் பயப்படல சுபாஷ், இப்பதான் எந்த பிரச்சனையும் இல்லாம என் வாழ்க்கை நல்லா சந்தோஷமா போய்கிட்டு இருக்கு. இவ வேற குறுக்கால வந்துட்டாளன்னு தான் கொஞ்சம் சங்கடமா இருக்கு பத்துக்க. ஏன் சின்ன பொண்ணு, நீ நினைக்க மாதிரி சங்கடம் எல்லாம் ஒண்ணும் படாத. அவ மாமியார்லாம் ஒண்ணு அவளை துரத்தி விடல. சொல்ல போனா வண்டியில அவ மாமியாரும் அவளும் சேர்ந்துதானே வந்தாவோ. என்னக்கா சொல்லுதிய? மாமியார் மருமகளும் வண்டியில வந்தாவளா? ஆமா, நீங்க வர்றதுக்கு முன்னாடி வீட்டு வாசல்ல நின்னுட்டு இருந்தனா, அப்ப நாலு முடி கூட கொஞ்சம் சின்ன தகராறு ஆயிட்டு பத்துக்க. அப்ப பேசிக்கிட்டு இருக்க நேரம் தான் மாமியார் மருமகளும் கெக்கபக்க சிரிச்சுக்கிட்டே வண்டியில வந்தாவோ. என்னக்கா சொல்லுதிய? மாமியார் மருமகளும் கெக்கபக்கன்னு சிரிச்சுக்கிட்டே வந்தாவளா? ஆனா ஆமாங்க, என் ரெண்டு கண்ணால பார்த்தோம்னு சொல்லுதம்ல. அப்ப என்னாச்சுன்னா, ஓஹோ, அப்படியா? ஆமா சின்ன பொண்ணு, நாலு முடிய அவ ரெண்டு பேரும் சேர்ந்து நாக்கப்படுங்கிற மாதிரி நாலு கேள்வியை கேட்டுக்கிட்டுலாம் போனாவோ. பரவாயில்லையே, அப்ப மாமியார் மருமகளும் ஒத்துமையா தான் வந்திருக்காவோ. ரெண்டு பேரும் ஒத்துமையா வர்றது இருக்கட்டும், ஆனா எங்க வீட்டுக்கு வந்திருக்காவள, என்ன விஷயமா இருக்கும்? அது இங்க இருந்துகிட்டு இருந்தா உனக்கு எப்படி தெரியும்? வீட்டுக்கு போனாதானே தெரியும். அட ஆமா பத்தியலக்கா, நான் வேற மேனகான்னு பேர சொன்ன உடனே கொஞ்சம் பதட்டமாயிட்டு பாத்துக்கிடுங்க. சரிக்கா, அப்ப நான் வீட்டுக்கு கிளம்புது என்ன? ஏக்கா, என்னக்கா இப்படி அதிர்ச்சியாவே நிக்குதிய? அட நீ வேறப்பா, என் சம்மந்திகாரிய பத்தி எனக்குலாம் தெரியும். சரி சுபாஷ், குடும்பத்தோட போய் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோலாம் எடுத்துட்டு வாங்க, நான் அப்புறமா வந்து மீட் பண்றேன், சரியா? சரிக்கா, குட்டி பையனை பாக்கிறதுக்கு வீட்டுக்கு வரேன்னா? சரி சுபாஷ், ஏக்கா நான் போயிட்டு வரேன்னா? என்ன, நான் போயிட்டு வரேன். சரிம்மா, போயிட்டு வா. அவளை பத்திலாம் ஒண்ணும் பயப்படாத. ஏதாவது தகராறு பண்ணுனா என்கிட்ட சொல்லு. எதுக்குன்னே? இல்ல, என்ன தகராறுன்னு தெரிஞ்சுக்கிடலாம்ல, அதுக்குதான் சொன்னேன். கூறுகட்ட மனுஷா, என்னடி? பின்ன ஏதோ தகராறு பண்ணினா என்கிட்ட சொல்லு. என்ன தகராறுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லுதீரு. நான் என்ன நினைச்சோம்னா, அவ ஏதாவது பிரச்சனை பண்ணினா என்கிட்ட சொல்லுமா, நான் வந்து அவளை கேள்வி கேட்கேன்னு சொல்லுவேன்னு நினைச்சேன். ஆனா நீ இப்படி சொல்லுதீரு. ஏடி, நம்ம வீட்டுல நடக்கப்பட்ட தகராறையே என்னால சமாளிக்க முடியல. அவ வீட்டுல நடக்கப்பட்ட தகராற நான் எப்படி சமாளிப்பேன்? அப்ப வாயை மூடிட்டு பேசாம நில்லும். பேசுதா இருப்பாராம் பேச்சு, நானும் பேசுதேன்னு. ஏடி, கமலா ஒண்ணு சொல்லட்டா? என்ன சொல்லி தொலையும்? நீ கோவத்திலையும் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? ஒருவேளை உண்மையிலேயே இந்த மனுஷன் சொல்லுத மாதிரி இந்த Dressல நாம ரொம்ப அழகா இருக்குமோ? கமலாக்கா, அந்த பக்கம் திரும்பி நின்று நீங்க சிரிக்கேன்னு எங்களுக்கு தெரியாமலா இருக்கு. போ சின்ன பொண்ணு, நீ வேற. சரிக்கா, அப்ப நான் போயிட்டு வரேன். ஐயோ கடவுளே, நம்ம வாழ்க்கையில விதி மட்டும் அடிக்கடி விளையாடிக்கிட்டே இருக்கும்மா. இப்ப என்னத்துக்கு வந்திருக்காளோ என் சம்மந்திகாரி. சரி போவோம்.
ஏம்மா மேனகாக்கா சின்ன பொண்ணாக்கா கூட நிறைய சண்டை போடுவாங்களோ? ஆமாக்கா, ஒரு வீட்ல மைனி சம்பந்தி மாதிரிலாம் இருந்தா சண்டை பிரச்சனை எல்லாம் வரதானே செய்யும். மக்கா ஆனா நம்ம வீட்டுக்கு வரப்பட்ட மருமகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன்னா நீ ஒத்தைக்கு ஒரு பையன் பத்தியா, நம்ம வீட்டுல உனக்கு அக்கா தங்கச்சின்னு யாரும் இல்ல இல்ல, அதனால நம்ம வீட்டுல மைனி சம்பந்தி மாருன்னு சண்டையெல்லாம் ஒண்ணும் வராது. என்ன பேச்சு எடுத்தாலும் கடைசியில கல்யாண பேச்சுல வந்துதான் முடிக்காமம்மா. சமாளிப்போம். ஆச்சி, எனக்கு கண்ணாடி மாத்தணும் பாத்துக்க. நார்வேல் வரைக்கும் போகணுமே. அட, நானே மறந்து போயிட்டேன். நீயே 2 நாளைக்கு முன்னாடி சொன்ன பத்தியா? என்ன பார்வதி, ஆச்சியும் பேத்தியும் என்னத மறந்துட்டியா? வா பொண்ணு தாயி, வாங்க ஆச்சி உட்காருங்க. என்ன மக்கா, உங்க ஆச்சி என்னமோ மறந்துட்டேன்னு பேசிட்டு இருந்தா? அது ஒண்ணு இல்ல ஆச்சி, 2 நாளைக்கு முன்னாடியே எனக்கு கண்ணாடி மாத்தணும்னு எங்க ஆச்சி கிட்ட சொல்லியிருந்தேன். அதத்தான் மறந்துட்டேன்னு சொன்னாங்க. ஆமா பொண்ணு தாயி, என் பேத்தி 2 நாளைக்கு முன்னாடியே ஆச்சி எனக்கு கண்ணாடி மாத்தணும், நார்வேல் வரைக்கும் போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா பத்துக்க. நானும் வெயில் அதிகமா இருக்க, வெயிலோட போவாத மக்கா, சாயங்காலம் போல போலாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவளும் மறந்துட்டா, நானும் மறந்துட்டேன் பத்துக்க. அதான் இப்ப என்கிட்ட வந்து நின்னுகிட்டு ஆச்சி கண்ணாடி மாத்தணும் நார்வேல் போகணும்னு சொன்னால, அதத்தான் ஐயோ நீ 2 நாளைக்கு முன்னாடியே சொன்னியே மக்கா, நான் மறந்துட்டேனேன்னு சொல்லிட்டு இருந்தேன் பத்துக்க. அப்படியா, சரி சரி. மலரு, இந்த மக்கா வாங்கிக்க. நொங்கு உனக்கு உங்க ஆச்சிக்கு கொண்டு வந்த பத்துக்க. தேங்க்ஸ் ஆச்சி. அட என்ன மக்கா நீ வேற, நானும் உங்க ஆச்சி பாருதான். ஆச்சி எவ்வளவு பாசமா அளவோல கூப்பிடுதா. நீ எனக்கெல்லாம் தேங்க்ஸ் எல்லாம் ஒண்ணும் சொல்லாண்டா. சரிங்க ஆச்சி. பொண்ணு தாயி, நொங்கு என்ன வண்டியில கொண்டுட்டு வந்தானோ? இல்ல பார்வதி, வண்டியில எல்லாம் ஒண்ணும் கொண்டுட்டு வரல. என் பேத்திக்கு நொங்கு நல்லா பிடிக்கும் பத்துக்க. நானும் வண்டியில கொண்டுட்டு வந்தான்னா ஒரு 5-6 வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதான் சொன்னோம்ல பார்வதி, வண்டிக்காரன் யாரும் கொண்டுட்டு வரல. நேத்திக்கே மவைய ஆபீஸ்ல இருந்து வரும்போது ஒரு கொலை நொங்கு போல வாங்கிட்டு வந்தான். இந்த பிள்ளைகள் எல்லாம் வீட்டுல கிடக்கும்ல, வெயில் சமயம் நொங்கு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுல, அந்த ஆளை வாங்கிட்டு வந்தான் பத்துக்க. எனக்கும் நொங்க பார்த்த உடனே மலரு ஞாபகம் வந்துட்டு பத்துக்க. நீ அன்னைக்கே சொல்லிக்கிட்டு இருந்தேல்ல, என் பேத்திக்கு நொங்குன்னா ரொம்ப பிடிக்கும், வண்டிக்காரன் யாராவது வந்தாம்னா வாங்கி கொடுக்கணும்னு. அந்த ஆளை சரி பிள்ளையும் தின்னுட்டு போட்டுமேன்னு தான் கொண்டுட்டு வந்தேன் பத்துக்க. பரவாயில்லையே, நான் சொன்னதை நல்லா ஞாபகம் வச்சு கொண்டுட்டு வந்திருக்கிய. ஆமா பின்ன, வயசான காலத்துல பேத்தி மார்களுக்கு என்ன பிடிக்கும் என்னத்தை வாங்கி கொடுக்கணும்னு தானே மனசுல தோணிக்கிட்டே இருக்கும். ஆமா பொண்ணு தாயி, பரிமளம் எங்க? அவ வீட்டுல லேசா எட்டி பார்த்தேன், நல்ல கொரட்டை விட்டு தூங்கிட்டு கிடக்கா. சரி, தூங்கப்பட்டவளை எதுக்கு எழுப்பணுமேன்னு தான் நானே வந்துட்டேன் பத்துக்க. சரி சரி ஆச்சி, இந்த நொங்க பிடிச்சிக்க, போன் அடிக்கி. கொண்டாமக்கா. ஹலோ, ஆமா மலர் தான் பேசுறேன். என் மொப கறிதான் போன் பண்ணுதான்னு நினைக்கேன். ஏமக்கா வரலன்னு சொல்லு. வரலன்னு சொல்ல? ஆமா ஆமா ஆமா. ஏன் பார்வதி, உன் பேத்தி போன்ல பேசிக்கிட்டு இருக்கா, நீ என்னடா வரலன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? ஆமா பொண்ணு தாயி, 2 நாளைக்கு முன்னாடி என் மொப கறி போன பண்ணி உன் பேத்தி எங்க அனுப்பி விடுன்னு சொன்னால, இப்ப அவதான் போன்ல பேசுதான்னு நினைக்கேன். பிள்ளைய வீட்டுக்கு வர சொல்லுதான்னு நினைக்கேன், அதுக்குதான் வரலன்னு சொல்லுன்னு சொன்ன பத்துக்க. ஓஹோ, உன் மவ போன் பண்ணுதான்னு நினைக்கியோ? ஆமா, அவளாத்தானே இருக்கும். நான் தான் என் பேத்திய உன் வீட்டுக்குலாம் அனுப்ப மாட்டேன்டி, இன்னும் கொஞ்ச நாளைக்கு என்கிட்டே இருக்கட்டும்னு சொல்லிட்டோம்ல. ஆமா பார்வதி, அதுவும் சரிதான். அங்க வீட்டுக்கு போனானா அப்புறம் ஏதாவது மனசு சங்கடப்படுற மாதிரி பேசினானா பிள்ளைக்கும் சங்கடமாலாம் இருக்கும். அதுக்குதான் சொன்ன பத்துக்க, மலரு இங்க கொஞ்ச நாள் இருக்கட்டும், அதுக்கப்புறமா உன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கேன்னு. சரி சரி. சரி சரி. என்ன இவ சரி சரின்னு சொல்லிட்டு கிடக்கா? அம்மாக்காரி சொன்ன உடனே சரி நான் கிளம்பி வரேன்னு சொல்லுதாளோ? பிள்ளைக்கு ஆசை இருக்கும்ல அம்மா அப்பாவை பார்க்கணும்னு. அதே பாசமெல்லாம் இருக்கும்டா, யாரு இல்லன்னு சொன்னா? ஆனா இப்ப சூழ்நிலை சரியில்லை பத்தியா, அதுக்கு தானே இவள கொஞ்ச நாள் இங்க இருந்துட்டு போன்னு சொல்லிட்டு இருந்தேன். சரிங்க மேடம். மேடமா? ஏ பார்வதி, அவ உன் மவ கிட்ட பேசல, ஏதோ மேடம்ல பேசிட்டு இருக்கா. ஆமா மேடம்ல சொல்லுதா? சரிங்க மேடம். இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துருவோம் மேடம். ஓகே மேடம். ஓகே ரொம்ப தேங்க்யூ மேடம். பிள்ளை ரொம்ப சந்தோஷமா பேசுதால? சரிங்க மேடம். ஆமா கண்டிப்பா நான் ஒரு 1/2 ஹவர்ல வந்துருவேன். சரிங்க. ஓகே. யாரு மக்கா மேடம்னு யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தா? ஆச்சி, எல்லாம் நல்ல விஷயம் தான் ஆச்சி. என்ன மக்கா, என்னன்னு சொல்ல, நாங்களும் அத கேட்டு சந்தோஷப்படுவோம்ல. ஆச்சி, அன்னைக்கு அந்த ஏமாத்துக்காரனை நாங்க போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தோம்னு சொன்னோம்ல. ஆமா, அந்த படுபாவி பையன் ஜெயில இருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டான் மக்கா. அட என்ன பார்வதி, பேத்தி நல்ல விஷயம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, நீ என்னடா அந்த களவாணி பையன் தப்பிச்சு ஓடி போயிட்டானான்னு கேக்க? ஆமா ஆச்சி, அந்த போலீஸ் மேடம் வந்து நம்ம கிட்ட இருந்து அவன் ஏமாத்துனம்ல 1 லட்சம் ரூபாய் பணம், அத திருப்பி வாங்கி தரேன்னு சொல்லிருந்தாங்கல்ல. ஆமா மக்கா, அந்த மேடம் அப்படிதான் சொன்னாங்கன்னு என்கிட்ட முன்னாடியே சொன்னால்ல. ஆமா ஆச்சி, அதுக்கு தான் அந்த போலீஸ் மேடம் ஃபோன் பண்ணாங்க பாத்துக்கோ. போலீஸ் மேடமா? ஆமா ஆச்சி, அந்த 1 லட்சம் ரூபாய் வந்து வாங்கிட்டு போனதா ஃபோன் பண்ணாங்க. ஏட்டாடி அப்படியே
சொன்ன மாதிரி தான் அந்த பணம் நம்ம கையில கிடைக்க போகுது. சரி மக்கா, நீ வேற நார்வேலுக்கு போய் கண்ணாடி மாத்தணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தால. ஆமாச்சி, முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பணத்தை வாங்கிட்டு அந்தால போய் கண்ணாடி மாத்திட்டு வந்துருதாச்சி. மக்கா நீ ஒத்தையில போவாத. இல்ல பரவாயில்ல, நான் போயிட்டு வந்துருவேன். அட என்ன மக்கா நீ வேற ஒத்தையில ஒண்ணும் போவாண்டா, ஒரு ஆட்டோ பிடிச்சு நம்ம போயிட்டு வந்துருவோம். பொண்ணு தாயி, உன்னையும் கூட்டிட்டு போகணும்னு எனக்கு ஆசைதான். ஆனா நாங்க 2 பேரும் மட்டும் போயிட்டு வரோம்னா, ஏன்னா நாங்க போறது போலீஸ் ஸ்டேஷன் பத்தியா, எங்க தலையெழுத்து நாங்க போறோம், நீ எல்லாம் ஒண்ணு அங்க வராண்டா. ஆனா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க 2 பேரும் ஒத்தையிலேயே போவிய, நானும் வாரேன். அதான் சொல்லுதம்ல பொண்ணு தாயி, எங்கேயும் வராண்டான்னு நான் என்னைக்காவது உன்னை பார்த்து சொல்லி இருக்கேனா? சொல்ல போனா நீ என் கூட வந்தாதான் எனக்கு தைரியமே கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனா இப்ப நாங்க போறது போலீஸ் ஸ்டேஷன் பத்தியா பொண்ணு தாயி, அதனால நீ எல்லாம் ஒண்ணு அங்க வராண்டா. நீ வீட்டுக்கு கிளம்பு, நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா உன் வீட்டு பக்கம் வரேன்னா. சரி பார்வதி, பத்திரமா போயிட்டு வாங்க என்ன? சரி பொண்ணு தாயி, அப்ப நாங்க போயிட்டு வரோம்னா. சரி பார்த்து எடுத்து பணத்தை பத்திரமா கொண்டுட்டு வா என்ன? மக்களே, ஆச்சியை பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வா. சரி ஆச்சி. மக்கா இத வீட்டுக்குள்ள கொண்டு வை, நம்ம வந்ததுக்கு அப்புறமா வெட்டி சாப்பிட்டுக்கிடலாம். சரி ஆச்சி. நம்ம தெரு முனையில தான் ஆட்டோக்காரன் நிப்பான், நான் போய் அவனை கூட்டிட்டு வரேன். எதுக்கு ஆச்சி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டே இருக்கா? இந்த நொங்க கொண்டு வீட்டுக்குள்ள வச்சுட்டு வரேன், நம்ம 2 பேரும் சேர்ந்தே போவோம், ஆட்டோல ஏறி போயிடலாம்ல? ஆமா பார்வதி, அதுவும் சரிதானே. ஆட்டோக்காரன் இங்க வர சொல்லி திருப்பி இங்க இருந்து போறதுக்கு நீயும் பிள்ளையுமா நடந்து போயிட்டேன்னு அப்படியே அங்க இருந்தே ஆட்டோ ஏறி போயிடலாம்ல? சரி பொண்ணு தாயி, அப்ப நாங்க போயிட்டு வரோம்னா. சரி பார்வதி, பார்த்து எடுத்து போயிட்டு வாங்க. என் பேத்திக்கும் சீக்கிரமா ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டி இருக்கேன் பொண்ணு தாயி. நீ ஒண்ணு கவலைப்படாத பார்வதி, உன் பேத்தி மலருக்கு தங்கமான மனசு, தங்கமான பிள்ளை இல்ல, அப்ப நல்ல தங்கமான பேரன் தான் வருவான். உன் வாய் முகூர்த்தம் நல்லபடியா பழிக்கட்டும். சரி பத்திரமா போயிட்டு வாங்க என்ன? நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன். சரி பொண்ணு தாயி. கடவுளே, என் பேத்திக்கு ஏத்த பேரை எங்க இருக்கானோ? இந்தாங்க தே, ஜூஸ் குடிங்க. மருமகளே நீயும் ஜூஸ் குடி. சரிங்க தே. ஏத்தே ஜூஸ்ல ஸ்ட்ரா போட்டுக்கம்ல, அத வச்சு உறிஞ்சு குடிங்க. இல்ல மருமகளே, அடிக்கப்பட்ட வெயிலுக்கு ஸ்ட்ரால குடிச்சோம்னால ஒண்ணும் சரியா வராது, நான் டம்ளர்ல அப்படியே குடிச்சிடுதே. ஏத்தே அப்ப நீங்க நல்ல தாகமா தான வந்திருக்கீங்க. நான் தான் வரும்போதே ஜூஸ் கடையில நிப்பாட்டி 2 பேரும் ஜூஸ் குடிச்சிட்டு போவோம்னு சொன்னோம்ல தே, நீங்க தான் வேண்டாம் வீட்டுக்கே போவோம்னு சொன்னீங்க. சரி வீட்டு பக்கத்துல வந்துட்டோம்ல, வீட்டுக்கு தானே போறோம், வீட்ல போய் ஒரு செம்பு தண்ணியை குடிச்சா சரியாயிரும்னு நினைச்சிட்டு தான் வீட்டுக்கு போவோம்னு சொன்னேன். என்னதே நீங்க சும்மா செலவு பண்ணதுக்கெல்லாம் மாச்சப்பட்டு இருக்காதீங்க, அதான் நான் இருக்கம்ல. சரி தே, பேசிட்டே இருக்காதீங்க, முதல்ல ஜூஸ குடிங்க. சரி மருமகளே நீயும் குடி. தண்ணி தாகமா இருக்க, நல்லா தூங்கிட்டேன் போலுக்கு. மீனகா மக்களே எப்ப வந்தா? என்னம்மா எப்ப வந்தான்னு கேக்கிய, இல்லனா வீட்டுக்கு ஏன் வந்தான்னு கேக்கிய? யாமிட்டி இவ்வளவு கோவப்படுதா? பிள்ளை வீட்டுக்கு வந்திருக்கா, நான் எப்படி கேப்பேன் ஏன் வீட்டுக்கு வந்தான்னு? ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு இருக்கியோ? ஆமா பின்ன, வெயில்ல வந்தேன், ஒரே தாகமா இருந்தது, ஃப்ரிட்ஜ்ல ஜூஸ் இருந்துச்சு, அதான் ஜூஸ ஊத்தி குடிச்சிட்டு இருக்கேன். ஆமா வீட்ல நீ எல்லாம் இருக்கதான் செய்தியா? யாமிட்டி உன் முன்னாடி குத்துக்கல்லாட்ட நின்னுகிட்டு இருக்கேன், இப்படி கேள்வி கேக்கா? பின்ன என்னம்மா, வீட்டு கதவு திறந்து கிடக்கு, கல்லை வந்தா கூட தெரியாது போலுக்க. இப்பதான் நீ மாடில இருந்து கீழே இறங்கி வாரா. இடி பேரன் தூங்கிக்கிட்டு இருந்தாம்டி, அதான் சரி பிள்ளை முழிச்சிட கூடாதுன்னு கொஞ்ச நேரம் அவன் கூடயே படுத்திருந்தேன். ஏன் உன் மருமகளை எங்க? இடி மருமகளை பத்தி கேட்கறதெல்லாம் இருக்கட்டும், கையில ஜூஸ வச்சுக்கிட்டு அப்படியே நின்னுகிட்டு இருக்கேன், முதல்ல ஜூஸ குடி. சம்மந்தியம்மா நல்லா இருக்கீங்களா? அட சம்மந்தியம்மா நீங்க வந்திருக்கீங்களா? வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? வீட்டுக்கு வந்த சம்மந்தி அம்மா கூட உனக்கு கண்ணு தெரியல. எடி நீ இப்படி மறைச்சு நின்னுட்டு பேசிக்கிட்டு நிக்க, அப்புறம் எப்படிடி அவங்க வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியும். பேசாம இருட்டி. சம்மந்தியம்மா நல்லா இருக்கீங்களா? அண்ணாச்சி நல்லா இருக்காவளா? ஆமா சம்மந்தியம்மா எல்லாரும் நல்லா இருக்காவோ. எடி மருமோனை கூட்டிட்டு வரலையா? மருமோனங்க கூட்டிட்டு வந்தா அங்க வீட்டு வேலையெல்லாம் யாரு பாக்குறனா? என்னடி சொல்லுதா? வீட்டு வேலையா? மருமக என்ன வீட்டு வேலையா பாத்துட்டு நடக்காரு? அதெல்லாம் எங்க குடும்ப விஷயம், அத பத்திலாம் நீ எதுவும் கேட்காத. உங்க குடும்ப விஷயமா? பரவாயில்லடி, நல்ல பேச கத்துக்கிட்டு இருக்கியே. ஆமா, ஒரு வீட்டுக்கு மருமகள் ஆனதுக்கு அப்புறமா எங்க யார்கிட்ட எப்படி பேசணும்னு எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாண்டமா. சரிதாம்டி. ஏமக்கா சோறு குழம்பு அப்புறம் பொரிச்ச மீன் எல்லாம் இருக்குமக்கா, உங்க அத்தைக்கு சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு நீயும் சாப்பிடாம்டி. நல்லா கவனிக்காமா, மணி 3:30 மணிக்கு மேலாவது, இந்த நேரம் வரைக்குமா நாங்க சாப்பிடாம இருப்போம்? இங்க வந்து சாப்பிட்டு கிடலாம்னு நாங்க என்ன எங்க வீட்ல சோறு பொங்கி சாப்பிடாமல அங்க வந்திருக்கோம்? இடி வீட்லயே சாப்பிட்டு வந்துட்டேன்னா இல்லம்மா நாங்க சாப்பிட்டு வந்துட்டோம்னு சொல்லு, அதை விட்டுக்கிட்டு என்னலாமா பேசிட்டு இருக்கா? பின்ன 3:30 மணிக்கு போய் சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்கா? எடி நம்ம வீட்டுக்கு வரும்போதெல்லாம் மீன் கறினா ஒரு நாளைக்கு 5-6 வாட்டி சோறு போட்டு திம்பேலடி, அதனால தான் சொன்னேன்.
இப்ப நான் டயட்லயே இருக்கேன். என்னட்டி சொல்லுதா தகர டப்பால இருக்கியா? எம்மா சம்மந்தி அம்மா, அது தகர டப்பா இல்ல, உங்க மகா டயட்ல இருக்காளாம், டயட். அவ என்ன சொல்லுதானே எனக்கு விளங்கலையே சம்மந்திமா. அது முன்னாடி நிறைய வாட்டி சாப்பிட்டுட்டே இருந்தா, இப்ப அந்த அளவு சாப்பாடு தான், அந்த நேரத்துக்கு மட்டும் தான் சாப்பிடுவா பாத்துடுங்க. எம்மக்கா அதனாலதான் இப்படி துரும்பா இழைச்சு போய் கிடைக்கியோ? பேசாம இருமா, இப்பதான் நான் அளவோல இருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும், அம்மா உன் மருமகளை எங்க? மரகத வீடு வரைக்கும் பேர் காட்டி நல்ல மருமகதாம்மா. மவனங்க வாங்கிட்ட கொடுத்துக்கிட்டு பாத்துக்கன்னு சொல்லிக்கிட்டு அவ பாட்டுக்கு வீடு விடா கதை பேசுறதுக்கு போயிட்டாளோ? என்னடி வந்தது வராததுமா அவளை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? பின்ன என்னம்மா, வீட்டு திறந்து போட்டுட்டு அவ பாட்டுக்கு போயிருக்கா. வீட்டுக்குள்ள கல்லை வந்து எதையாவது தூக்கிட்டு போனோம்னா எப்படி தெரியும்? நீயே இப்பதான் வார, நாங்க வந்து 1/4 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. நான் வீட்டுக்கு வந்து ஜூஸை ஊத்தி குடிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்பதான் நீ மேல வந்து கீழே இறங்கி வார. நாங்க வந்தோம் சரி, இப்ப இதே மாதிரி வேற ஏதாவது சொந்தக்காரங்க வந்தா உடனே இது என்ன வீடு திறந்து கிடக்கு, வீட்டுல ஒத்துரு இல்ல பழுக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாவோ? ஏன் உன் மருமகளுக்கு வீட்டுல இருந்தா என்னவா? என்ன மட்டும் எந்த நேரம் பார்த்தாலும் குத்தம் சொல்லிக்கிட்டே இருப்பாவோ? இப்ப அவங்க மட்டும் வீடு விடா போய் கதை பேச போயிருக்காவளா? ஏடி வாயை பேத்துறோம் பாத்துக்க, வந்தது வராததுமா என் மருமகளை பத்தியே குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் எங்க மாமியாரை எவ்வளவு நல்லபடியா பாத்துக்கிட்டதேன்னு உனக்கு தெரியுமாமா? நான் எங்க மாமியாரை பாத்துக்கிட்ட மாதிரி ஒரு 5% கூட உன் மருமக ஒண்ணு பாத்துக்கிட மாட்டா, தெரியுமா? சும்மா அவளை பத்தியே சொல்லிக்கிட்டு இருக்காதட்டி, கையில உள்ள ஜூஸ குடி. நானே மத்தியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் சடவா இருக்கேன்னு தான் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தேன். தண்ணி தாவமா இருந்ததுன்னா மேல இருந்து கீழே இறங்கி வந்தேன். இப்ப என் மருமகளை பத்தி குத்தம் குறையெல்லாம் பேசி எடுத்து என் தொண்டை தண்ணியெல்லாம் வத்த வச்சு போடாதட்டி. சரியான ஆளுதாமா நீயும். நானும் கொஞ்ச நாள் அந்த பக்கம் வரல பத்தியா, அதனாலதான் மதிப்பே கொடுக்க மாட்டேங்க. நீங்க மாமியார் மருமக எப்படி இருந்துருப்பாங்க எனக்கு என்ன? நான் எங்க மாமியார் கூட சண்டை சச்சரவு இல்லாம இப்ப சந்தோஷமா இருக்கேன், தெரியுமா? அப்படியேம்மா, ரொம்ப சந்தோஷம். ஏமா நக்கலா பேசாத, உண்மையாவே இப்ப நானும் எங்க மாமியாரும் ரொம்ப ஒத்துமையா இருக்கோம், தெரியுமா? நீயும் உன் மருமகளும் பாசமா இருக்கேல்ல, அதை விட ஒரு படி மேலேயே நானும் எங்க மாமியாரும் பாசமா இருக்கோம், தெரியுமா? சரிடி, இப்ப எனக்கு சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்து நிக்க. ஏம்மா, அப்ப நான் இந்த வீட்டுக்கே வரவே கூடாதுன்னு சொல்லுவியா? யாமிட்டி, நான் எங்கடி அப்படி சொன்னேன்? வெயில்ல வந்திருக்க பத்தியா, அதான் மண்டை சூடாகி ஏதோ பேசிட்டு இருக்க. போய் பேசாம உட்கார்ந்து ஜூஸ குடி. ஏமா, நான் சொன்னா மட்டும் ஏதாவது ஒண்ணு கோவப்பட்டுக்கிட்டே இரு. ஏடி கையில வச்சிருக்கப்பட்ட ஜூஸ முதல்ல குடிட்டி, அப்புறம் நம்பி நீ ஒழுங்கா பேசுவ. மகா மாமியார் கூட ஒத்துமையா வந்திருக்காள அப்படின்னு உனக்கு சந்தோஷம் இல்ல பத்தியாமா? என் மேல சிடு சிடுன்னு கோவமாவே பேசிட்டு இருக்கா. எம்மாடி தாயே, உன் காலில் வேணாலும் உழுதம்மா. முதல்ல கையில வச்சிருக்கப்பட்ட ஜூஸ குடிச்சு முதல்ல சூட்டை தணிச்சிக்க, அப்பதான் ஒழுங்கா பேசுவ. அப்படித்தான் போய் சோபால உட்கார்ந்து அமர ஜூஸ குடி முதல்ல. ஏடி ஜூஸ் நல்லா இருக்காதே, நல்ல சில்லுன்னு இருக்கா? ஆமா மருமோள, நல்லா இருக்கு, நீ குடி. ஏன் கேட்டேனா, எங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டே இருந்துகிட்டு உங்களை நான் கவனிக்காம விட்டுற கூடாது பத்தியலா? அதுக்கு என்ன மருமோள, உட்கார்ந்து குடி முதல்ல ஜூஸ. சரிங்க தே. யாத்தாடி மாமியார் மருமகளும் என்ன பாசமா ஒத்துமையா இருக்காவம்மா. என் மவளா இப்படி பேசுதா, என்னாலயே எனக்கு நம்ப முடியலையே. எப்படியோ 2 பேரும் ஒத்துமையா இருந்தா எனக்கு சந்தோஷம் தான். என்ன மருமகளா, ஏதோ அரக்க பறக்க ஓடி வந்த மாதிரி இருக்கு? உங்க மவ ஊருக்குள்ள வந்திருக்கலாமா, அதான் அரக்க பறக்க ஓடியே வரேன். மருமகளா, ஊருக்குள்ள வந்திருக்கான்னு சொல்லுதா? இங்க பாரு, வீட்டுக்குள்ளே வந்துட்டா. பாத்தியா மருமகளா, என் மவள அவ மாமியாரும் எவ்வளவு சந்தோஷமா பேசி சிரிச்சிட்டு இருக்காவன்னு. யாத்தாடி உலக அதிசயத்தையே நேர்ல பார்த்த மாதிரிலாம் இருக்கு. மாமியார் மருமகளும் கெக்க பக்கன்னு சிரிச்சிட்டு கிடக்காவோ. மாமா சின்ன பொண்ணே, நல்லா இருக்கியா? சுசீலாமா, நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. மேனகா, உங்க மாமியார ஊர் பூரா சுத்தி காட்டி கூட்டிட்டு வருவான்னு நினைச்சேன், ஆனா அதுக்குள்ள வீட்டுக்குள்ள வந்துட்டியா? மைனியா, நாங்க ஒண்ணும் ஊரை சுத்தி பார்க்கிறதுக்கு ஒண்ணும் வரல. நீங்க தான் வீடு வீடா ஊரை சுத்திட்டு அலையதிய. கொழுப்பு எடுத்தலுக்கு திமிர பாறா. மருமகளா, என்னதே? என்ன மருமகளா, சின்ன பொண்ணே சும்மா ஜாலியா தானே கேட்டா, நீ எதுக்கு இவ்வளவு கோவமா பதில சொல்லுதா? அதுக்கு இல்லதே, முதல்ல நக்கலா கேள்வி கேட்கும் போதே நம்ம கரெக்டான பதிலடியே கொடுத்தறணும். இல்லனா வரிசையா நக்கலான கேள்விகள் தான் வரும். கடைசில மாமியார் மருமகளும் சேர்ந்து நம்ம தலையில சாணியை கரைச்சு ஊத்தி விடுவாவோ. மைனியா, உங்களுக்கு மாமியார் மேல அக்கறையே இல்ல, ஆனா எனக்கு என் மாமியார் மேல அக்கறை இருக்கு. அதனாலதான் எங்க மாமியார் கூடவே நான் இருக்கேன். அதுக்கு என்ன, ரொம்ப சந்தோஷம் தான். நீங்க சந்தோஷப்பட்டாலும் பொறாமப்பட்டாலும் அதான் உண்மை. இது யாமிட்டி, வந்ததும் வராததும் இப்படி வாக்குவாதம் பண்ணிட்டு கிடக்கிய. ஏமா, அதவும் மருமகிட்ட சொல்ல வேண்டியதுன்னு
ஏதே நான் இப்பதான் வந்தேன். நீங்க வீட்டுல தானே இருந்தீங்க. வந்தவங்களுக்கு ஒரு கப்பு காப்பி கொடுக்கல, ஒரு கப்பு ஜூஸ் கூட கொடுக்கலையாத்தே. ஆமா மைனியா, நீங்க வருவிய எங்களுக்கு காபி போட்டு தருவிய, ஜூஸ் கலக்கி தருவியன்னு நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம்னா அவ்வளவுதான். இந்நேரம் எங்க மாமியாரு தொண்டை தண்ணி வத்தி செத்து போயிருப்பாவோ. எடி சம்மந்தி அம்மாவை பத்தி என்னடி சொல்லுதா? மருமகளே, என்ன மருமகளே திடீர்னு இப்படி சொல்லிட்டா? எடி உங்களுக்கு ஒண்ணுனா நான் சும்மா வத்தி இருப்பேன். நீங்க வண்டியில வரும்போது தாகமா இருக்கு, தொண்டை தண்ணி வத்துற மாதிரி இருக்குன்னு சொன்னீல்ல, அதான் உங்க உயிரை காப்பாத்துறதுக்கு தான் வீட்டுக்குள்ள வந்த உடனே உங்களுக்கு சில்லுன்னு ஜூஸ் கலக்கி கொடுத்தே. நீங்க எதுக்கும் பயப்படாதே, உங்களுக்கு பக்கபலமா துணையா நான் இருக்கம்ல. அதாடி வீட்ல இருந்து கிளம்பும் போது என்னென்னலாமோ சொல்லி எடுத்து கூட்டிட்டு வந்தா, இங்க வந்து பார்த்தா தொண்டை தண்ணி வத்தி செத்து போயிருவிய, அப்படி இப்படி எல்லாம் சொல்லிட்டு கிடக்கா. எம்மா வீட்டுக்கு எப்படியாவது உயிரோட போயிடணும். ஐயோ ஐயோ, மாமியா மருமா ஒத்துமை பயங்கரமாலாம் இருக்கு. யாமடி உனக்கு திமிரா இப்படி பேசுத? உன் மாமியாரும் உன் பேச்ச கேட்டு எப்படி சாக்காயி உட்கார்ந்துருக்காவன்னு பாரு. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே, எங்க மாமியாரும் சந்தோஷமா தான் இருக்காவோ, வேணும்னா பாரு. ஆத்தாடி ஆமா, மாமியாரு சிரிச்சிட்டுல உட்கார்ந்துருக்காவோ. இங்க பாருமா, நீ என்ன வேணாலும் சொல்லு, ஆனா என்னையும் என் மாமியாரையும் பிரிக்கவே முடியாது. நீயும் உன் மருமகளும் எவ்வளவு ஒத்துமையா இருக்கிய, அதை விட பல மடங்கு அதிகமா நாங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கோம், தெரிஞ்சுக்க. உங்க ஜோடிக்கும் எங்க ஜோடிக்கும் போட்டி வச்சா நாங்க தான் ஜெயிப்போம். ஆமாமா, நீங்க தாமா ஜெயிப்பிய. ஜெயிச்ச உடனே மாமியாருக்கும் மருமகளுக்கும் தலையில கிரீடம் வைப்பாவோ, வாங்கிட்டு போங்க. ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்காவோ தான், ஆனா இவ திமிரு குறையலையே. எதே என்ன மருமகளே? எதே உங்க மகா வாரான்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்களாத்தே? மருமகளே, அவ வாரான்னு எனக்கே தெரியாது பத்துக்க. எதே பொய் எல்லாம் சொல்லாதே, உங்ககிட்ட சொல்லாம கொள்ளாமல அங்க வீட்டுக்கு வருவா. ஏன் மருமகளே இப்படி எல்லாம் பேசுதா? உன்கிட்ட பொய் சொல்லி எனக்கு என்ன ஆக போகுது? மாமியாரும் மருமகளும் சண்டை போடுறதா இருந்தா நாங்க கிளம்புனதுக்கு அப்புறமா சண்டை போடுங்க. எங்க முன்னாடி வச்சு ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க. ஏன்னா எங்க ரெண்டு பேருக்குமே மாமியார் மருமக சண்டைனாலே பிடிக்காது. ஆத்தாடி ஆத்தா, இவளுக்கு பேச்ச பாரா. இதே உங்க மக என்னதே இப்படி பேசுதா? ஆமா மருமகளே, இவ இப்படி பேசுதான்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது பத்துக்க. ஏத்தி அவ ரெண்டு பேரும் நம்மள பார்த்து முழிச்ச முழிய பாத்தியாளா? வீட்டுக்கு போன உடனே முத வேலையை நமக்கு திஷ்டி சுத்தி போடணும் தே. சரி மருமகளே. பாத்தியாளாதே நம்மள பத்தி இவ என்ன சொல்லுதான்னு? இவள ஏன் மருமகளே கொஞ்சம் சும்மா இருயா. என்னதே இவ அவ மாமியா கூட ஒத்துமையா இருந்தா நமக்கு சந்தோஷம் தான், ஆனா அதுக்கு அவ என்னென்னலாம் சொல்லுதான்னு பாத்தியாளா? நாம அவ ரெண்டு பேரையும் பார்த்து பொறாமப்படுதோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. மருமகளே இப்ப எதுவும் சொல்லாத, கொஞ்சம் பொறுமை இரு மருமகளே. இங்க பாருங்க தே, என்ன பார்த்து சும்மா இருன்னு சொல்லாதியா, அப்படின்னு நீங்களாவது கேளுங்க அவகிட்ட. என்ன மருமகளே புரியாம பேசிக்கிட்டு இருக்க? அவங்க மாமியாரும் கூட இருக்காவல்ல, அவங்க முன்னாடி என் மவளை நான் எப்படி ஏச முடியும்? ஏதே நீங்களும் சரியான ஆளுதான். இப்ப உங்க மகா பேசினால அதே மாதிரி நானும் பேசியிருந்தோம்னா நீங்க சும்மா இருந்திருப்பீங்களா, இல்லன்னா உங்க மகா தான் சும்மா இருந்திருப்பாளா? எப்படி என் மவளை பத்தி இப்படி சொல்லுவேன், நீங்களும் என்கிட்ட சண்டைக்கு வந்திருப்பீங்களே. என்ன இருந்தாலும் மகா மகாதான், மர்மவா மர்மவா தானே. ஐயோ கடவுளே, என் மர்மவளையும் சமாதானப்படுத்த முடியல, என் மவளையும் என் சம்மந்தி முன்னாடி தட்டி கேட்க முடியல. இப்படி இவங்க ரெண்டு பேருக்கு இடையில மாட்டிக்கிட்டு நான் முழிச்சுக்கிட்டு நிக்கேனே. மத்தியானமே பார்வதி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன்னு சொன்னா, நானும் வாரேன்னு சொன்னேன். அவ பாட்டுக்கு என்ன விட்டுட்டு போயிட்டா. அவ கூட நான் போயிருந்தோம்னா இந்த பிரச்சனையில இருந்து நான் தப்பிச்சிருப்பேனே. பார்வதி இந்தாங்கம்மா, உங்க பணம் எங்கேயும் போகல. மேடம் இந்த பணத்தை எங்க ஆச்சி கிட்ட கொடுங்களேன். யாமக்கா நீயே உன் கையால வாங்கிக்க. இல்ல ஆச்சி நீயே வாங்கிக்க. இந்தாங்கம்மா வாங்கிக்கங்க. சரிங்க மேடம். மேடம் நீங்க நல்லா இருக்கணும். கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு சேர்த்து வச்ச பணம் நீங்க நல்லபடியா எங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டீங்க. ரொம்ப நன்றி மேடம். என்னம்மா நீங்க என்கிட்ட போய் நன்றி சொல்லிட்டு இருக்கீங்க? பின்ன என்ன மேடம், நீங்க இல்லன்னா இன்னைக்கு இந்த பணம் எங்களுக்கு கிடைச்சிருக்காதுல்ல. இங்க பாருங்கம்மா, நீங்க எனக்கு நன்றி சொல்ல வேண்டிய அவசியம்லாம் ஒண்ணும் இல்ல. இது எங்களோட கடமை. என் கடமையதாம்மா நான் செஞ்சேன். எப்படி இருந்தாலும் ரொம்ப நன்றி மேடம். திரும்ப திரும்ப நன்றியே சொல்லிட்டு இருக்கீங்களாம்மா? என்னம்மா செய்ய, இது இருக்கப்பட்ட ஒவ்வொரு ரூபாயும் கஷ்டப்பட்டு சேர்த்ததுலாமா. சரிங்கம்மா வருத்தப்படாதீங்க, அதான் பணம் கிடைச்சிட்டுல. உங்க பேத்திய பாருங்க எவ்வளவு தைரியமா இருக்கான்னு. நீங்களும் நல்ல தைரியமா இருங்க. என்ன பார்த்து தைரியம்னு சொல்றீங்களா மேடம்? ஆமாம்மா, நீ தைரியசாலியான பொண்ணு தானே. நீங்க வேற மேடம், ஏமாந்து போயிட்டமேங்கிற கவலையில அழுது அழுது கண்ணுல உள்ள கண்ணீர் கூட எனக்கு வத்தி போச்சு. இனி அழுதும் எந்த பிரயோஜனம் இல்லைன்னு நினைச்சதுக்கு அப்புறம் தான் நானே தைரியமான ஆளா மாறினேன். ஆமாம்மா, இப்படி தைரியமா தான் இருக்கணும். பார்வதி அம்மா,
உங்க பேத்திய நீங்க நல்லா வளர்த்திருக்கீங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். ரொம்ப நன்றிமா. பார்வதி அம்மா நன்றி நன்றின்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. இவ்வளவு பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு என் மவளும் என் மருமவனும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாவோ தெரியுமாமா? சரிங்கம்மா, இனி வருத்தப்படாதீங்க. இந்த பாருமா, அந்த ஏமாத்துக்கார பயல மட்டும் வெளியே விட்டுறாதீங்க. நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்கம்மா, இனி அவனுக்கு ஆயுசு பூரா இங்கேயே தான் கழிய போகுது. மலரு மலராவது மண்ணாங்கட்டியாவது ஏமாத்துக்கார பயல கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்து பணத்தை வாங்கி ஏமாத்திக்கிட்டு இப்ப மலரு மண்ணாங்கட்டி இருக்கு. வாய உடைச்சிரும் பாத்துக்க. சரிங்க மேடம், அப்ப நாங்க கிளம்புதோம். சரிம்மா, போயிட்டு வாங்க. பார்வதி அம்மா, இனி உங்க பேத்திக்கு மாப்பிள்ளை தரமெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா விசாரிச்சு எடுத்து கொடுக்கணும், சரியாம்மா? மேடம், நீங்க வேற இனி கல்யாணத்தை பத்தி பேச்சே எடுக்க போறது இல்ல. பாருமா, இவ எப்படி சொல்லுதான்னு. இந்த கள்ளப்பைய ஏமாத்துறாங்கிறதுக்காக உலகத்துல இருக்கப்பட்ட எல்லாருமே ஏமாத்துக்கார பயலெல்லாம் இருப்பானுவா? இங்க பாரு மலரு, ஆச்சி சொல்றதுதான் கரெக்ட். இனி அந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது, அப்புறம் அவங்க மனசு சங்கடப்படும்ல. நீ இனிமேல் எதுக்கும் பயப்படாத, தைரியமா இரு, உனக்கு நல்ல வாழ்க்கை அமையும், சரியா? தேங்க்யூ மேடம். சரிம்மா, அப்ப போயிட்டு வாங்க. சரிம்மா, நாங்க போயிட்டு வரோம். எங்க வீட்டுக்கு வாமா ஒரு நாள் சாப்பிடுறதுக்கு. கண்டிப்பாமா, நீங்க கூப்பிடும்போது நான் வராம இருப்பேனா? கண்டிப்பா வரேன். சரிம்மா, அப்ப நாங்க கிளம்புதா என்ன? கிளம்புங்க. கடவுளே, உனக்கு கோடி கோடி நன்றி. கஷ்டப்பட்ட பணத்தை எப்படியோ எங்ககிட்ட வாங்கி கொடுத்துட்ட. திமிரு பிடிச்சவன. மலரு மலரா. பார்வதி, ஓ பார்வதி. மருமகளா, இன்னும் என்ன பேசிட்டே இருக்க? அப்புறம் நேரம் போயிரும்ல. நல்ல நேரம் முடியதுக்குள்ள எடுத்து கொடுக்காண்டாமா? ஆமா, நல்ல நேரம் இனி போக வேற செய்யணுமாக்கும். இவ எப்போ வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சாலோ அப்பமே என் நல்ல நேரமே பறந்து போச்சே. நீங்க சொன்னா எல்லாம் சரியா தான் இருக்கும். சரி மருமகளா, எடுத்து கொடு. சரிங்க தே. என்ன இவ தாம்பூல தட்டோட நிக்கா? ஒருவேளை ரமேசனனுக்கு இவள இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறாளா? எம்மா, நீங்களும் வாங்க. சரி மருமகளா, மாமியார் மருமகளும் என்ன வேணாலும் பேசிடுங்க, எப்படி வேணாலும் சண்டை போட்டுக்கிடுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நாங்க எதுக்கு வந்தோம்னு சொல்லிருந்தேன். என்னது, எதுக்கு வந்தேன்னு சொல்ல போறாளா? என்னமாக்கா தாம்பூல தட்டோட நிக்கா? ஆமாம்மா, எங்க வீட்ல ஒரு நல்ல விசேஷம் நடக்க போகுது. என்னமாக்கா சொல்லுத? நல்ல விசேஷமா? ஆமா சம்பந்தியம்மா, நல்ல விசேஷம் தான். ஆஹா, என் சம்பந்திக்காரி ஒருவேளை மாசமா இருக்காளோ? அதுதான் சந்தோஷமான விஷயம்னு சொல்லுதாளா என்னவோ? ஏம்மா, நாங்க எங்க புது வீட்டுக்கு பால் காய்ச்ச போறோம், எல்லாரும் வந்துருங்க. என்னது, புது வீடா? யாமக்கா, முன்னாடி மாதிரி இல்லல. இப்போ மாமியார் கூட நல்ல ஒத்துமையா இருக்கீல்ல, அப்போ ரெண்டு பேரும் ஒரே வீட்ல இருக்க வேண்டியதானே? எதுக்கு மக்கா நீ வீணா வாடகை வீட்டுக்கு தனி கொடுத்தனும் போற? எம்மா, வாடகை வீடு இல்ல, நாங்க சொந்தமா வீடு கட்டி இருக்கோம். என்னது, சொந்தமா வீடு கட்டி இருக்காளா? ஆமா சம்பந்தியம்மா, எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு இடம் வாங்கி போட்டிருந்தோம்ல, அந்த இடத்துல இப்ப நாங்க 2 மாடி வீடு கட்டி இருக்கோம் பாத்துடுங்க. இப்ப நாங்க இருக்கப்பட்ட வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு அந்த 2 மாடி வீட்ல போய் நாங்க குடுத்தனே இருக்கலாம்னு இருக்கோம்மா. அடி பாவி, வீடு கட்ட போறோம்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. இப்ப என்னடான்னா பால் காய்ச்சி வச்சிருக்கோம் வாங்கன்னு வந்து கூப்பிடறதுக்கு வந்திருக்கா. அதானே, இடி ஒரு வார்த்தை கூட சொல்லலையேடி வீடு கட்டிட்டு இருக்கோம்னு. எம்மா, என்னமா பேசிட்டு இருக்க? நாங்க சும்மா எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்க முடியுமா? வீடு கட்ட போறோம், வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம்னு. கண்டிச்சி விழுந்துரும்லாமா? இடி எங்க கிட்ட யார்கிட்டயும் சொல்லலன்னு தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதான் சொன்னம்லாமா, கண்டிச்சி விழுந்துரும்னு. அடங்கொய்யால, அப்படின்னா இவ வீடு கட்டதை பார்த்து நாங்க கண் திருஷ்டி போட்டுருவோம்னா சொல்லுதா? இடி என்ன வார்த்தை சொல்லிட்டு இருக்க? நீ வீடு கட்டினா நாங்க சந்தோஷம் தானே படுவோம். நாங்க எப்படி உன் வீட்டை பார்த்து கண் திருஷ்டி போடுவோம்? எம்மா, ஒரு ஆள் கண்ணு மாதிரி இன்னொரு ஆள் கண்ணு இருக்காதுல்ல, நம்ம கண்ணே படும்ல. இப்போ நம்மளே நல்ல வசதியா நல்ல ஆரோக்கியமா இருந்தா நமக்கு எந்த பிரச்சனை இருக்கு, நம்ம சந்தோஷமா இருக்கோம்னு நம்மள கண்பர் போடுவோம்ல. அதுக்கு இப்பதான் நானும் எங்க மாமியாரும் ஒத்துமையா இருக்கோம். அப்புறம் பல பேர் கண்டுபட்டு நாங்க மறுபடியும் சண்டெல்லாம் போட்ட கூடாது பத்தியம்மா. நாங்க எல்லாரும் இப்பதான் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கோம். அதனாலதான் நான் யார்கிட்டயும் சொல்லல. நீ மனசுல என்ன நினைக்கேன்னு எனக்கு புரியுதுமா. வீடு கட்டிட்டு இருக்கும்போது நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஆனா இப்ப கிரகப்பிரவேசம் பண்றதுக்கு மட்டும் நம்ம கிட்ட எதுக்கு வந்து சொல்ல வந்திருக்கான்னு தானே? எடி ஏம்மா, நாங்களே சிம்பிளா பால் காய்ச்சி முடிச்சிடலாம்னு நினைச்சோம். ஆனா சரி, நம்ம பால் காய்ச்சி அப்போ ஒரு 10-15 பேரை கூப்பிட்டு வயிறார சாப்பாடு போட்டா நமக்கு புண்ணியம் தானே, அதுக்குதான். அடிப்பாவி, அப்ப நாங்க எல்லாரும் என்ன வீட்டுல சுவத்துக்கு வழி இல்லாம பட்னியாவ கிடக்கும்? சம்பந்தியம்மா, நல்ல நேரம் முடியதுக்குள்ள தட்டை வாங்கிக்கிடுங்க கையில.
சந்தோஷமா வாங்கிக்கிடுங்கன்னு சொன்ன உடனே மாமியா கிளவிக்கு முகத்துல சிரிப்ப பாரா. அப்போ மாமியாரே இருங்க. சம்பந்தியம்மா குடும்பத்தோட எங்க வீட்டு பால் காட்சிக்கு வந்துருங்க. சரிங்க சம்பந்தியம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏமா மறக்காம கண்டிப்பா வந்துடணும். பால் காட்சிக்கு ஒரு நாள் முன்னாடியே வந்துடணுமா? மைனி உங்களையும் தான், நீங்களும் வந்துருங்க. சரி மக்கா, நாங்க குடும்பத்தோட வந்துருதோம். எத்தி நம்ம கிளம்புவோமா? இன்னும் நல்ல நேரம் முடியறதுக்கு 1/2 மணி நேரம் தான் இருக்கு. நம்ம அதுக்குள்ள இந்த தெருவுல உள்ள நம்ம தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் பத்திரிக்கை வச்சுட்டோம்லாத்தே. சரி மருமகளா, கிளம்புவோம். சரிம்மா, அப்ப நாங்க கிளம்புதோம். நம்ம தெருவுல மரகதக்கா வீடு, கமலாக்கா வீடு, கீதாக்கா வீட்டுல எல்லாம் பத்திரிக்கை வைக்க வேண்டியிருக்கு. நாங்க அப்படியே பத்திரிக்கை கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்புதோம். என்ன ஏமாக்கா இருமக்கா, கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போயா? நாங்க சாப்பிட்டுட்டு தாம வந்தோம். நாங்க கிளம்புதோம். நேராவது இல்ல சம்பந்தியம்மா, நாங்க கிளம்புதோம். பால் காட்சிக்கு முந்தின நாளே வந்துருங்க. சரிங்க சம்பந்தியம்மா, கண்டிப்பா வரோம். மைனி கிளம்புதோம். என்ன சரி மேனகா. என்ன மைனி கிளம்புதேன்னு சொன்ன உடனே சட்டுன்னு சரின்னு சொல்லிட்டியே. இருந்து சாப்பிட்டுட்டு போ, காப்பியை குடிச்சிட்டு போன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கியே. அதான் உங்க அம்மா சாப்பிட்டுட்டு போன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கே நான் கிளம்பணும் நேராயிட்டுல சொல்லிட்டு இருந்தா. எங்க அம்மா சொன்னவ மைனியா, அது இருக்கட்டும், நீங்க ஒரு வார்த்தை சொல்லாண்டமா? மைனியா, நான் நல்லா மாறிட்டேன், ஆனா நீங்க மாறவே இல்ல, அப்படியே தான் இருக்கிய. பத்தியலா, நான் எப்ப இங்க வீட்டுக்கு வந்தாலும் இவ எப்படா போவான்னு துரத்தலாம்னு தானே இருப்பியே. இவ தலையில இடி உழுவ என்னென்னலாம் பேசிக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மேனகா. சரி மைனியா, அப்ப நாங்க கிளம்புதோம். வாங்கதே போவோம். என்னதே முகம் பூரா ஒரே பூரிப்பா இருக்கு. மருமலா பாத்தியா, என் மவ கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருந்தா இப்ப மாமியாக்காரி கூட எவ்வளவு ஒத்துமையா இருக்கா பாத்தியா. சொந்தமா வீடு வேற கட்டி இருக்காங்களா, பால் காட்சிக்கு வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போறா பாத்தியா. என் மவ இவ்வளவு பொறுப்பா மாறுவான்னு நான் கனவுல கூட நினைக்கல பாத்துக்க. ஆமாத்தே, நீங்க கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டியதான். மருமலா இப்ப எதுக்கு இவ்வளவு கோபப்படியா? எத்தே நல்லா இருக்குதே உங்க அம்மா மக கதையெல்லாம். என்ன மருமலா? இங்க பாருங்க தே, இந்த நக்கல் சிரிப்பெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிடாதீங்க பாத்துக்கிடுங்க. என்ன மருமலா, இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்த, திடீர்னு எனக்கு இப்படி கோவமா பேசிட்டு இருக்கா? போதும் தே, நிறுத்துங்க. உங்க மக நடிப்பையும் பார்த்தாச்சு, உங்க நடிப்பையும் நான் பார்த்தாச்சு. சூப்பர், ரொம்ப பயங்கரம் தே 2 பேர் நடிப்போம். என்ன மருமலா, என்ன பார்த்து நடிக்கேன்னு சொல்லிட்டா? ஆமா, நடிப்பு தான், உலக மகா நடிப்பு. மருமலா பேசாம இருங்க தே, நான் ஏதாவது ஒண்ணு சொன்னா மட்டும் சும்மா இரு மருமாவளா, பொறுமையா இரு மருமாவளான்னு மட்டும் சொல்லுதிய. உங்க மகா புது வீடு கட்டியிருக்கேன், தாம்பழ தட்டை கொடுத்துக்கிட்டு பால் காட்சிக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு போறா. ஆமா மருமலா, அப்படிதானே சொன்னா. அதத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், உங்க 2 பேர் நடிப்பும் பயங்கரம்னு. மகா வீடு கட்டியிருக்கா, பால் காய்க்கிறதுக்கு பத்திரிகை கொண்டுட்டு வந்திருக்கா. உங்களுக்கு தெரியாமலா வீடு கட்டியிருப்பா? எப்படி சொல்லுதா பாருங்க. வீடு கட்டுறத உங்ககிட்ட சொன்னா கண்போர் போட்டுருவோமா. இப்ப நான் என்ன வீடு இல்லாம தெருவுல நிக்கேன்? சரி மருமலா, கோவப்படாத. அவ ஏதோ ஒரு நினைப்புல சொல்லிட்டு போயிருப்பா. அதெல்லாம் இருக்கட்டும் தே, உங்க மகா வீடு கட்டுதான்னு உங்களுக்கு தெரியாமலா இருக்கும். மருமலா உண்மையிலே எனக்கு தெரியாது. இதே சின்ன வயசுலயே எனக்கு 2 காதும் குத்திட்டாவோ. மருமலா சொல்றது கேளு மருமலா, உண்மையிலேயே எனக்கு தெரியாது. அவ இப்ப வந்து நின்னு திடுதுப்புன்னு சொல்லும்போது எனக்கும் கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருந்துச்சு பாத்துக்க. ஆமா ஆமா, அந்த அதிர்ச்சியை தான் உங்க முகத்துல பார்த்தனே. 32 பல்லு, 32 இல்ல, அங்க இருக்கப்பட்டது எத்தனைன்னு தெரியல. அவ்வளவு பல்லும் வெளியே தெரிய மாதிரில நல்லா சிரிச்சுக்கிட்டு போஸ் கொடுத்துக்கிட்டு நின்னிய. எனக்கு இப்பதானே புரியுது நீங்க எதுக்கு என்கிட்ட இவ்வளவு பாசமா இருந்தியன்னு. அதுவும் நடிப்பு தானே. நம்ம மக அளவோல வீடு கட்டுதா, இது நம்ம மருமகளுக்கு தெரிஞ்சா பொறாமப்படுவா, அப்புறம் கண்போர் போட்டுருவான்னு சொல்லிக்கிட்டு நீங்களே இதனத்தை உங்க மக கிட்ட சொல்லிருப்பிய. மைனி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாத, நானும் எனக்கு தெரியாத மாதிரியே இருந்துகிட்டதேன்னு. மருமலா என்ன மருமலா, அவ்வளவு பழிய ஏன் மேல தூக்கி போடுதா? நான் சொல்லிட்டு தான் இருக்கேன், அவ வீடு கட்டது எனக்கு தெரியாதுன்னு. பாருங்க தே, திரும்ப திரும்ப அம்மையும் மவளுமா சேர்ந்து என் காதுல பூவை சுத்தாதிய. அவ வீடு கட்டி மாமியாரோட சந்தோஷமா இருந்தா முதல்ல சந்தோஷப்படாதே நான் தான் தே. ஆனா அவ வாய் குசமா எப்படி சொல்லிட்டு போறான்னு பாத்தியலா. நான் வீடு கட்டது எல்லாருக்கும் தெரிஞ்சா கண்போர் பட்டுவாவோ, பொறாம படுவாவோ, திஷ்டி ஆயிரும். அதனாலதான் நான் யாருக்கிட்டையும் சொல்லலன்னு. எனக்கே இவ்வளவு கோவம் வருது. பெத்த தாய் உங்ககிட்ட ஒரு வார்த்தை அவ சொல்லாம இருந்திருந்தான்னா இந்நேரம் உங்களுக்கு எவ்வளவு கோவம் வந்திருக்கும். இந்நேரம் அவ சொல்லாம இருந்திருந்தான்னா இந்த பத்திரிகை தாம்பூல தட்டை கை நீட்டி வாங்கி இருப்பேளா? சொல்லுங்க தே, அப்ப நீங்களே என்கிட்ட நடிக்க தானே செஞ்சிருக்கிய. நான் தான் ஏமாந்தவா. மருமலா இப்படி எல்லாம் பேசாத மருமலா, என் மேல சத்தியமா எனக்கு ஒண்ணுமே தெரியாது பாத்துக்க. அவ இப்ப வந்து நின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் வீடே கட்டி இருக்கான்னு எனக்கு தெரியும். நம்ப மருமலா, என்ன நம்பு. இவ்வளவு நாளா நம்பி நம்பி இருந்ததெல்லாம் போதும். உங்க மகன் வரட்டும், அவருக்கும் தெரியாமலா இருந்திருக்கும். எல்லாருமா சேர்ந்து என்ன ஏமாத்தவா செய்திய. இந்த பியாதில போவ எந்த நேரம் பார்த்து இந்த வீட்டுக்கு வந்தான்னு தெரியல. வந்த உடனே எனக்கு என் மருமகளுக்கு சண்டை உண்டு பண்ணிட்டு போயிட்டாளே. என் மருமக வேற நான் சொல்லதை நம்பவே மாட்டேக்கா. நான் இப்ப என்ன செய்ய? எமக்கா வெளிநாட்டுல இருந்து வரும்போது
சாக்லேட் வாங்கிட்டு வருவேன், அப்புறம் இந்த கோடாலி தையெல்லாம் ஏதாவது வாங்கிட்டு வந்து தருவேன். அதுக்கு இல்லாம இப்ப இந்த பிள்ளைகளுக்கு துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கிய. ஏதே என்னதே நீங்க எனக்கு அக்கா தங்கச்சி இருந்தா நான் துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வர மாட்டேனா? என் தங்கச்சி இருந்தா 2 பேரையும் நினைக்கேன். அதுக்கு இல்லமக்கா, எதுக்கு தேவையில்லாம இவளுக்கெல்லாம் போட்டு துணியெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க? என்ன எங்க அம்மா அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருப்பா, நீ அதெல்லாம் கேட்டுக்கிடாதானே. என்ன 2 பேரும் உடனே ட்ரெஸ் மாத்திட்டு வந்து நிக்கிய? ஆமாமா, அண்ணன் எடுத்து கொடுத்த ட்ரெஸ் அண்ணன் கிட்ட போட்டு காட்டாண்டமா. என்ன நாங்க 2 பேரும் நீ வாங்கி கொடுத்த ட்ரெஸ் போட்டிருக்கோம், யாருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லு பாப்போம். அதான் நான் பார்த்தேன், முருங்கை மரத்துல ஏறாம 2 பேரும் கீழே நிக்காவளான்னு. என்னதே Dress நல்லா இருக்கான்னு தானே கேட்டாங்க, நீங்க எதுக்கு ஏசிட்டு இருக்கீங்க? எப்படி கேட்டானு பாத்தியாமக்கா, 2 ட்ரெஸ்ஸுமே நீ அவங்களுக்காக ஆசைப்பட்டு வாங்கி கொண்டு வந்து கொடுத்துருக்க. இதுல எது நல்லா இருக்கு எது நல்லா இல்லன்னு சொல்லணுமா? நம்ம ஒண்ணு சொல்லி அப்புறம் அதை வச்சு 2 பேரும் சண்டை போடுறதுக்கு. ஐசு அப்படியா? எது நல்லா இருக்கு எது நல்லா இல்லன்னு சொன்னா சண்டை போடுறதுக்கா? என்ன அதுக்கு இல்லனே, இங்க பாருமக்கா, இவ சொல்றதெல்லாம் கேட்காத. 2 பேரும் வாயை திறந்தா போய் எந்த நேரமும் சண்டை, எந்த ஒரு பொருளை வாங்கி கொடுத்தாலும் சண்டை. நல்ல வேலை 2 பேருக்கும் ஒரே கலர்ல வாங்கி கொண்டு வந்து கொடுத்தா, இல்லன்னு வச்சுக்க கலர் மாறி இருந்து அவ்வளவுதான், அதுக்கும் ஒரு சண்டையை போட்டுருப்பாளுவா. ஏம்மா ஏம்மா எங்க 2 பேரையும் போட்டு ஏசிக்கிட்டே இருக்கா? எடி ஏசாம உங்களை பெருமையா பேசிக்கிட்டே இருக்கணும். அண்ணன் இவ்வளவு ஆசைப்பட்டு வாங்கி கொண்டு வந்து கொடுத்துருக்கான், ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுதுக்கு இல்ல, யாருக்கு நல்லா இருக்கு யாருக்கு நல்லா இல்லன்னு சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏம்மா ஏம்மா இவ்வளவு கோவப்படுதா? எடி 2 பேரும் பேசாம போயிருங்க. ஏக்கா அட வா மேனகா, நல்லா இருக்கியா? சுசிலாக்கா வாங்கக்கா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா, நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஆமாக்கா, நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நல்ல வேளை நாங்க சீக்கிரமா வந்துட்டோம். என்ன மேனகா சொல்லுதா? இல்லக்கா, எல்லாரும் எங்கேயும் வெளியே கிளம்பி இருக்க மாதிரி இருக்க, அதனாலதான் சொன்ன பாத்துடுங்க. அட நீ வேற, இந்த வெயில்ல யாரு எங்க வெளியே போறா? அதுக்கு இல்லக்கா, அஞ்சும் ஐசும் புது ட்ரெஸ் போட்டுலாம் கிளம்பி நிக்காவல, அதான் வெளியே எங்கேயே போறிய பொழுதுன்னு நினைச்ச பாத்துடுங்க. அதுவா நம்ம சுபாஷே வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காம்ல, பிள்ளைகளுக்கு துணிமணி எடுத்து கொண்டு வந்து கொடுத்தா பாத்துக்க, அதத்தான் உடுத்திக்கிட்டு நின்னுட்டு இருக்காவோ. ஏன் சுபாஷ் ஆளே மாறி போயிட்டியே, நல்லா இருக்கியா? ஏக்கா நல்லா இருக்கீங்களா? ஆமா சுபாஷ், நான் நல்லா இருக்கேன். ஆமா அதெல்லாம் இருக்கட்டும், அம்மா நீ என்னைக்கு வந்த ஊர்ல இருந்து? ஏக்கா நான் வெளிநாட்டுல இருந்து வந்து 2 நாள் ஆச்சு. அப்படியா, 2 நாள் ஆச்சா? ஆமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கமலாக்கா வீட்ல போய் பத்திரிக்கை வைக்க போனேன், நீ வந்திருக்கான்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லலையே. ஏக்கா அது எங்க அம்மா ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாவோ. ஆமா சுபாஷ், நான் வீட்டுக்கு போகும்போது உங்க அம்மா மாட்டை தான் கழுவி விட்டுக்கிட்டு இருந்தாவோ. சரி இருக்கட்டும், என்ன வேலை இருந்தா என்ன, இப்படியா மவன் வந்திருக்கான் மேனகான்னு ஒரு வார்த்தை சொல்லதுக்கு என்ன? கமலாக்காவுக்கு வெளிநாட்டுல மவன் வேலை பார்க்காமனு பவுசுதான். அட அப்படியெல்லாம் சொல்லாத மேனகா, கமலா அப்படியேப்பட்ட ஆளா, இப்படி நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கப்பட்ட ஆளா? அதான் அவ வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான்னு சொல்லுதே இல்ல, நீ திடுத்துப்புன்னு போன உடனே அவ உன்னை பத்தி மட்டும் விசாரிச்சிருந்திருப்பா. சரிக்கா, அது அவரவர் மனசுபடி. ஏக்கா நாங்க வீடு கட்டி இருக்கோம் பாத்துருங்க, பால் காட்சிக்கு வந்துருங்க. என்ன மேனகா திடுத்துப்புன்னு வந்து சொல்லிட்டு இருக்கா? அது ஒண்ணு இல்லக்கா, பால் காட்சிக்கு வந்துருங்க, என்ன ஒரு நாளைக்கு முன்னாடியே வாங்க. சரி மேனகா. சுபாஷ் உங்க அம்மைகிட்டயும் பத்திரிகை வச்சு கொடுத்துருக்கேன், நீயும் வந்துரு என்ன? சரிக்கா கண்டிப்பா வரேன். அந்த அண்ணன் கிட்ட சொல்லிருங்க, மக்களே நீங்களும் வாங்க, என்ன உங்களுக்கு லீவு தானே? சரி போய் வரோம். 2 பேருக்கும் Dress நல்லா அளவோல இருக்கு, கலர் நல்லா இருக்கு. அஞ்சுக்கு ஒரே கலர்ல இருக்கு டிசைன் எல்லாம், ஆனா ஐஸுக்கு டபுள் கலரா ரொம்ப சூப்பரா இருக்கு. வந்த உடனே போட்டாளா வெடிய, இந்த பிள்ளைகளுவோ சும்மையே ஆடும், இப்ப கால்ல சலங்கைய வரை கட்டி விட்டுட்டாளா? ஐசு ஒன் ட்ரெஸ்ஸோட கலர் காம்பினேஷன் 5 ட்ரெஸ்ஸோட ரொம்ப சூப்பரா இருக்கு மக்கா. அப்படியாத்தே? ஆமா மக்கா, ரொம்ப சூப்பரா இருக்கு. உனக்கு பால் காட்சிக்கு வரும்போது இந்த ட்ரெஸ்ஸையும் உடுத்திட்டு வானே. சரிங்க தே, மறக்காம கண்டிப்பா எல்லாரும் குடும்பத்தோட வரணும் என்னம்மா? சரிங்கக்கா வரோம். ஏக்கா பொண்ணு தாய் ஆச்சி வாசல்ல தான் உட்கார்ந்து இருந்தாவோ, அந்த ஆச்சிகிட்டையும் சொல்லிட்டேன் சரியா? சரி மேனகா. சரிக்கா, அப்ப நாங்க கிளம்புதோம். பால் காட்சிக்கு ஒரு நாள் முன்னாடியே குடும்பத்தோட வந்துருங்க. சாப்பாடெல்லாம் செஞ்சு ஒண்ணு கொண்டு வராண்டாங்கா, சாப்பாடெல்லாம் நாங்களே அரேஞ்ச் பண்ணிடுவோம் சரியா? சரி மேனகா. எடி மரியாதை அந்த ட்ரெஸ் எனக்கு தான், நான் தானே அந்த முதல்ல இந்த ட்ரெஸ் எடுத்தேன். தர முடியாது, என்ன பண்ணுவ? எம்மா பாட்டி அம்மா, இவ போட்டுக்க ட்ரெஸ் முதல்ல எனக்கு தான் நான் எடுத்து வச்சிருந்தேன். இந்த மேனகா வந்ததுதான் வந்தா, இவ 2 பேருக்கும் கொளுத்தி போட்டுட்டு போயிட்டாளா? எடி மரியாதை தந்துருப்பதுக்கு அந்த ட்ரெஸ். என்னதே இவ 2 பேரும் இப்படி சண்டை போடுதாவோ? அதான் முதல்லயே சொன்னோம்ல மக்கா, இவ 2 பேருக்கு என்னத்துக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தானே. நம்ம சும்மா இருந்தாலும் நம்மள சுத்தத கேறங்க நம்மள சும்மா விடாது பத்தியா?